சார் என்ன பார்த்து வந்து உனக்கு ரெட் கார்டு குடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சுபிக்ஷா. உன்ன வந்து பிடிக்கல அப்படிங்கிறாங்க, அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் கம்ருதீன் சொன்னாரு. திவாகருக்கு ரெட் கார்டு குடுக்கிறதுக்காக பெண்களை தூண்டி விட்டாரா கம்ருதீன் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் பேசப்படும் பொருளானது. அதுதான் ப்ரமோ 2ல வெளியாகி இருக்கிறது. பெண்கள் எல்லாருமே திவாகருக்கு ரெட் கார்ட்லாம் குடுக்க மாட்டாங்க. அவரு எங்க அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவரு வந்து சேஃபா தான் எங்கள வச்சுக்கிறாரு. பாத்துக்கிறாரு. சில இடங்கள கிண்டல் பண்றாரே தவிர, அத நாங்க ஜாலியா தான் எடுத்துக்கிறோம். தப்பு இல்ல சார் அப்படின்னு சொல்லி, பெண்களே சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்னய்யா இது அநியாயமா இருக்கு அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. உண்மையிலேயே திவாகருக்கு ரெட் கார்டு குடுக்க மாட்டோம்னு பெண்கள் போராட்டம் பண்றாங்க. இவரு என்ன சொல்றாரு, சுபிக்ஷா வந்து என்னால தான் பாதுகாப்பு இல்லன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாரு. ஆனா சுபிக்ஷா சொன்னது இது வரலப்பா. சாரி சுபிக்ஷா சொன்னது தான் வந்தது. நீங்க சொல்றது இல்லையேப்பா. ஃபுட்டேஜ்லயே இல்லையே. தேடி தேடி பார்க்குறேன்ப்பா. காணோம்ப்பா அப்படின்ற மாரி நம்ம சேதுபதி அவர்கள் கிண்டல் பண்ணாரு. ஸோ அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே. திவாகர் மேல ஒரு குற்றச்சாட்டை கம்ருதீன் அவர்கள் வைத்தார். பெண்களுக்கு இவரால பாதுகாப்பு இல்ல. அவர் கிண்டல் பண்றாரு, ஜடை பூச்சி இழுக்கிறாரு, மோந்து பார்க்குறாரு, என்ன கட்டிக்கிறியான்னு கேட்கிறாரு. அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அதுக்கு வந்து ரெட் கார்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் கேட்டிருக்காரு. அதுக்கு பார்வதியை தவிர பார்வதி தான் திவாகர் மேல சில கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. ஒரு மற்ற பெண்கள் எல்லோருமே அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது சார். அவர் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. நாங்களும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம் தவிர, அவர் மேல தப்பு இல்ல சார். அவரோட நாங்க வந்து பாதுகாப்பா தான் இருக்கோம் சார். எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இதுல வந்து பெரிய விஷயம்லாம் இல்ல சார். நாங்க வந்து எல்லாரும் பாதுகாப்பா தான் இருக்கோம். அதுவும் திவாகர் கம்ருதீன் வந்து என்ன சொல்றாருன்னா, அவருனால தானே உங்களுக்கு பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டாரு. அப்படிலாம் இல்லையே நாங்க நல்லா தானே இருக்கோம். அவரோட ஜாலியா தானே பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்களுக்கு அவரால பாதுகாப்பு இல்லையான்னு கேட்டா, திவாகர் அவர்களை பொறுத்தவரை கிண்டல் பண்றாரு, ஏதோ பண்றாரு. கட்டிக்கிறியான்னு எல்லாத்தையும் போய் கேட்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாலி மேடு தானே தவிர அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கா எல்லா பெண்களும் விஜய் சேதுபதி சொல்றாங்க. ஆனா கமருதீன் என்ன சொல்றாரு, சத்தியமா சுபிக்ஷா வந்து என்கிட்ட பேசுனாங்க சார். உன்னால தான் எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனால் திவாகரால எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட தூக்கி போட்டாரு. யாரு? உமன் கார்டு இவரு வந்து மென் கார்ட தூக்கி போட்டிருக்காரு. சோ அதுக்கு வந்து விஜய் சேதுபதி என்ன சொன்னாருன்னா, சத்தியமா சார் சுபிக்ஷா சொன்னது தான் வந்திருக்கு. நீங்க சொன்னது வரல சார். ஃபுட்டேஜ்ல இல்லையா சார் தேடிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏதாவது கிடைச்சா சொல்றோம் அப்படிங்கிற மாரி. சோ கமருதீன் வந்து அடி வாங்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? பார்வதியோட சேர்ந்ததுல இருந்து பெண்களை எப்படியா தவறா காட்டணும், திவாகர தவறா காட்டணும், சுபிக்ஷாவ தவறா காட்டணும், ஏதோ ஒரு முடிவு பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்க மாட்டோம். பெண்கள் போராடியது சரியே அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிவன். மீண்டும் சந்திப்போம்.